கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்றும் கூட கர்த்தர் நமக்காக ஏப்ரல் மாதத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்று நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் வசனம் 1. எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது எலும்பி பிரகாசிக்கிற நம்மளை வைக்க போகிறார். எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் எழும்பக்கூடாதபடி, போராட்டத்தில், வியாதியில், வறுமையில், பிஸ்னஸ் தோல்வியில், இல்லை ஏதாவது ஒரு அன்புக்காக ஏங்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஸ்டக்காகி ஒரே இடத்துல நிற்கிறீங்களா? ஆண்டவர் என்று சொல்லுகிறார், உங்களை எழும்பி பிரகாசிக்கிற இது மாதமாக மாறப்போகுது. காரணம், ஆண்டவர் அவருடைய ஒளியை உங்கள் வாழ்க்கையில் அனுப்பி உங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற ஒரு மாதமாக இருக்கும். ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த பாவ வாழ்க்கையில் கட்டுண்டு சிறைப்பட்டு வாழ்க்கையை இழந்து நம்பிக்கை இழந்து இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் அன்று ஒளியாக உதித்தார், இருளில் இருக்கிற மக்களுக்கு. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய தோல்வி, நம்மளுடைய வறுமை, எல்லா தரித்திரங்கள் என்கிற இருளில் ஆண்டவர் என்று அவருடைய வசனம்ங்கிற ஒளியை அனுப்பி நம்மளுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண அவர் மெய்யான தெய்வனாக இருக்கிறார். அதனால தான் உன்னுடைய விளக்கை கொளுத்தி தண்டின் மேல் வை, அது எங்கும் இருக்கிற ஜனங்களுக்கும் அது பிரகாசமாக இருக்கும். அதே போல் உங்களுக்குள் இருக்கிற அந்த வசனங்கிற வெளிச்சத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொளுத்தும் போது, அவருடைய வசனத்தை நீங்கள் படித்து தியானிக்கும் போது உங்களுக்குள் இருக்கிற இருள், அந்த விளக்கு, உங்களுக்குள் இருக்கிற ஒளி, அது பிரகாசிக்கமாய் அது எல்லாருக்கும் ஒளி கொடுக்குற ஒரு பட்டணமாக, மலை மேல் இருக்கிற பட்டணமாக ஆண்டவர் உங்களை மாற்றப் போகிறார். எப்பொழுது அவருடைய ஒளி உங்களுக்குள் வரும்போது. ஏன் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம், ஏன் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைனா, அந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் வார்த்தையை உள்ளே அனுப்பி ஒளியை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்படி ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, அந்த லைட்டுக்கு ஒரு பவர் இருந்தால் தான் நம்ம வீட்டில் இருக்கிற லைட்டு, ஃபேனு, எந்த ஒரு காரியத்துக்கும் அந்த எலக்ட்ரிக் பவர் வந்தால் மட்டும்தான் அது செயல்படும். அதே போல் நம்ம வாழ்க்கை மற்றவங்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக ஆண்டவர் அமைத்து வைத்திருக்கிறார். நம்மளுக்குள் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நமக்குள் சுகம் இருக்கிறது, நம்மளுக்குள்ள சமாதான, சந்தோஷம் எல்லாம் நமக்குள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இது எப்போ நம்ம வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆகும்னா, அந்த வார்த்தைங்கிற இயேசு நம்மளுக்குள்ளே செயல்படும் போது, அந்த வார்த்தை நம்மளை மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையாக மாற, நம்ம மற்றவங்களுடைய இருளை போக்குகிற ஒரு வெளிச்சமாய் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்பட விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இன்று என்னுடைய வாழ்க்கை ரொம்ப போராட்டமாக இருக்கிற பிரதர், ரொம்ப இருளில் சிக்கி கொண்டு இருக்கிற பிரதர், எனக்கு ரொம்ப போராட்டமாக. இதே போல தான் 12 சீஷர்களுடைய வாழ்க்கை ஒரு இருளாக இருந்தது. என்று ஆண்டவரை தேர்ந்தெடுத்து அவருடைய பாதையில் அவருடைய வார்த்தையில் நடந்தார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறியது. எப்படி வெளிச்சமாய் மாறியதுன்னா, அவருடைய மகிமை நம்மேல் உதிக்கும் போது நமக்குள்ள அவருடைய கிரியைகள் செயல்பட ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். எப்படி அவர்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருந்தார்கள், ஆனால் மகிமை நம்மேல் உதித்தது. எப்படி நம்மேல் வீட்டு அறையில் 120 பேர் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது அவங்கள் மேல் மகிமையான பரிசுத்த ஆவியானவர் தங்கினார். அவர்கள் எங்கும் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள். எப்படி பிரகாசிக்க முடியும் பிரதர்? எப்படி இயேசுங்கிற ஒளி நம்ம மூலியமாக வெளிப்பட முடியும்னா, நம்ம மூலியமாய் செய்கிற கிரியைகள், நம்ம மூலியமாக ஆண்டவர் வெளிப்பட விரும்புகிறார். எப்படி வெளிப்பட விரும்புவார்? அவர் நம்மேல் மகிமையான பரிசுத்த ஆவியானவர் தங்கும்போது நமக்குள்ள நற்கிரியைகள் நடக்கும், அற்புத அடையாளங்கள் செய்கிறவர்களாய் மாற முடியும். இந்த பேதுருடைய வாழ்க்கையில் பாருங்கள், பின்மாற்றத்தில் இருந்தான், ஆண்டவர் கூட தான் இருந்தான், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டான், ஆனால் அவனுக்குள்ள அந்த மகிமையின் அனுபவம் வரல. அதே போல் நாமளும் சர்ச்சுக்கு போகிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறோம், ஆனால் ஏன் நம்ம வாழ்க்கை பிரகாசிக்க முடியல என்றால், இந்த மகிமை நம்ம மேல் தங்க நம்ம அந்த மகிமை அனுபவத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறோம். ஆனால் அதே பேதுரு 3 டைம் மறுதளித்த அதே பேதுரு, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் வரும்போது, அந்த உன்னத மகிமை அவன் மேல் தங்கிய போது, அவன் 3000 பேர்த்தை ரட்சிக்க ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர்த்தை ரட்சித்தான். அவனுடைய நிழல் பட்டு சுகமானார்கள். அவன் உயிரோடு எழுப்பினார் அநேகரை. எப்பொழுது அந்த உன்னத மகிமையான பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் தங்கும்போது, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் மூலியமாக செயல்படும் போது, நாம் எழும்பி பிரகாசிக்கிற அவருடைய ஒளி நம்மேல் உதிக்கும். அவர் மகிமை தங்கும்போது நம் மூலியமாய் அநேக இருளில் இருக்கிற மக்களை கட்டவிழ்க்கிற ஒரு வல்லமையாக ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார். இன்றும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் எனக்குன்னு வாழாதீங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். உங்களுடைய மகிமையை ஆண்டவர் திருப்பி கொள்ள விரும்புகிறார். உங்கள் மூலியமாக உங்கள் குடும்பத்தை ரட்சிக்க விரும்புகிறார். உங்கள் மூலியமாக உங்கள் சொந்த பந்தங்கள்
ஜனங்களை ரட்சிக்க விரும்புகிறார். உங்கள் மூலிமா சுற்றி இருக்கிற அநேக ஜனங்கள் வியாதிகளை விடுவிக்க ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் மூலிமா ஒளி, அந்த ஒளி உன்மேல் உதிக்க போகிறது. இந்த மாதம் உன்மேல் அந்த ஒளி உதிக்கிறது மட்டும் இல்லை, அந்த மகிமையான பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் தங்கி அவர் உங்கள் மூலிமா கிரியை செய்கிறார் மாதமாக இது இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரதர், நான் மற்றவங்களுக்கு பயன்படுகிற ஒரு ஒளியாக இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரின் மேல் மகிமையாய் தங்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறவர்கள் தயவு செய்து இந்த மாதத்துக்குள்ளே அதிகமாக பைபிள் படிங்க, அதிகமாக வேதத்தை தியானிங்க, ஜபத்தில் இருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில் நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கையாக இருங்க. அவர் உங்களை வழி நடத்துகிறவராக வாழ்க்கையை மாற்றுங்க. அவரை கேட்டு எதாக இருந்தாலும் செய்யுங்க. அவர் மூலியமாய் நீங்கள் பைபிள் படிங்க, பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக பைபிளை படிங்க, பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய உறவில் இருங்க. தயவு செய்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெறாதவர்கள் அந்த ஆசை, அந்த வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த உன்னத பலன் உங்களுக்குள்ளே வரும்போது தான் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க முடியும். இந்த உன்னத பலன் உங்கள் மேலே வரும்போது தான், உங்கள் மேலே ஆண்டவர் மகிமையின் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே தங்கும்போது தான் உங்களுக்கு ஆண்டவருக்காக ஏதாவது நீ செய்கிற ஒரு வாழ்க்கையாக மாறும். நீ அவமானத்தில், உன்னுடைய தோல்வியில், உன்னுடைய வியாதியில், உன்னுடைய தரித்திரத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? இந்த உன்னத பரிசுத்த ஆவியானவர், தாகம் தீக்கிற பரிசுத்த ஆவியானவர், எழும்பி பிரகாசிக்கிற மெய்யான ஒளி உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் மற்றவர்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுறீங்க. இருளில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு நீங்கள் ஒரு வெளிச்சமாக மாற போகிறீங்க. அந்த உன்னத பலன் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடும் போது உங்களுக்குள் இருக்கிற அனைத்து இறந்து மரித்த நிலைமையில் இருக்கிற எல்லா அனுபவங்களும் அது உயிர்ப்பிக்கிற அனுபவத்துக்குள்ளே வரும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற விசுவாச குறைச்சல், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தனிமை உணர்வுகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அநேக தோல்விகளை இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார், உங்களுடைய வறட்சிகளை திரட்சியாய் மாற்றுவார், உங்களுடைய வறுமைகளை செழிப்பாய் மாற்றுவார். உங்களுடைய வறண்ட நிலமோல் இருக்கிற வறட்சியாய் இருக்கிற பாலைவனமான வாழ்க்கையை அவர் பயிர் நிலமாய் மாற்ற இந்த பரிசுத்த ஆவியானவரால் முடியும். அதே போல் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணமாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கிறீங்க. இந்த உலகத்தில் வழி தெரியாமல் அங்கி இங்கி சிக்குண்டு இருக்கிற அநேக மக்களுக்கு நீங்கள் வழிகாட்டுகிற கலைங்கர விளக்கமாக இருக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். இது சாதாரணமான வாழ்க்கை வாழ போகிறீங்களா, இல்லை உலகத்துக்கு ஆண்டவருடைய ஒளி உங்கள் மேலே உதித்து அவருடைய மகிமை உங்கள் மேலே தங்கி அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் பாத்திரமாக இருக்க போகிறீங்களான்னு தயவு செய்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். கண்களை மூடுங்க. நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, இந்த ஏசாயா 60:1 அப்படிங்கிற வசனத்தின்படி ஆண்டவரே, இப்பொழுதும் கூட ஆண்டவரே, உங்களுடைய மகிமை, உங்களுடைய ஒளி எங்கள் மேல் தங்குவதாக, உங்களுடைய மகிமையின் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. ஆண்டவரே, நீர் எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இப்பொழுதும் கூட எங்கள் மேல் அசைவாடுவீராக, அனல் மூட்டுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆண்டவரே, இந்த ஏசாயா 60 ஆண்டவரே 1 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததுங்கிற வசனத்தின்படி ஆண்டவரே, எழும்பி பிரகாசிக்கிற மாதமாக இது இருப்பதாக. ஆண்டவரே, எழும்பி பிரகாசிக்கிற மகிமை எங்கள் மேல் தங்குகிற ஒரு மாதமாக இருப்பதாக. என் கர்த்தராகிய தேவன் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. காட் பிளஸ் யூ.